ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி ஒரு விஷயத்துல இன்னும் மர்மம் தீராத நிலையில இன்னும் ஒரு மர்மமான விடயம் இன்று நடந்திருக்கிறது. கடந்த கிழமை 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு கடனுக்காக செலுத்தப்பட்ட திரைசேரியிலிருந்து செலுத்தப்பட்ட பணம் அந்த நிறுவனத்துக்கு போகாம மாயமாகி இருந்தது. இதன் காரணமாக இப்பொழுது விசாரணைகள் நடந்து வருது. இந்த விசாரணைகளின் அடிப்படையில நிதியமைச்சருடைய அதிகாரிகள் 4 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. பணி நீக்கம் செய்யப்பட்ட 4 பேர்ல ஒருவர், அதாவது வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் ரங்க நிஷாந்த என்று குளியாப்பிட்டியில உள்ள தன்னுடைய தோட்ட வீட்டுல சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. இவர் தற்கொலை செய்து கொண்டதாக ஆரம்ப கட்டத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் இது தற்கொலையா கொலையா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகள் அதாவது வாக்குமூலம் வழங்குவதற்காக 2 தடவை அழைத்திருந்ததாக சொல்லப்படுது. அவங்க 2 தடவையும் அந்த வாக்குமூலம் வழங்குறதுக்கு போகல அப்படின்ற தகவல்களும் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. இந்த பணம் மாயமான தொடர்பான விசாரணைகள் நடந்து வருது. ஆனால் என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இதுல மேலதிகமாக நடந்திருக்கிறது, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக தகவல்களை வெளியிடல. அது காரணம் இப்பொழுது விசாரணைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதால இந்த தகவல்கள் எதுவும் வெளியிடல அப்படின்னு சொல்லப்படுது. உடுத்துறை காங்கேசன்துறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றினுடைய 16 பெண் ஆசிரியர்களுடைய புகைப்படங்களை AI மூலமா மாற்றியமைத்து, தவறான முறையில மாற்றியமைத்து அதை வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கொண்ட 5 மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பாடசாலை கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இந்த மாணவர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாணவர்கள் 5 பேரும் இந்த வருஷம் OL எழுதிட்டு பரீட்சை பெறுவர்களுக்காக காத்திருக்கின்ற மாணவர்கள். இவர்களை போலீசார் கைது செய்து மருதங்கனி போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்து இவர்களுடைய கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செஞ்ச போது அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து கொண்ட அந்த புகைப்படமும் அவர்களுடைய கையடக்க தொலைபேசியில இருந்ததாக சொல்லப்படுது. அங்குருவா தோட்ட பகுதியில 4 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னு சொன்னா மதுபானம் அருந்திட்டு மோட்டார் சைக்கிள்ல போயிருக்காங்க. இவங்க 4 பேரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பீச்சுக்கு போயிட்டு மதுபானம் அருந்திட்டு மோட்டார் சைக்கிள்ல போய் கொண்டிருக்கும் போது சாதாரணமாக போக்குவரத்து போலீசார் சோதனையில ஈடுபட்டிருந்த நேரத்துல இவங்க சிக்கி இருக்காங்க. மாட்டிக்கொண்ட பெண்கள் 28, 27, 26 வயதுடையவர்கள் சொல்லப்படுது. ஹொரண மற்றும் ஹொனபல பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பகட்ட விசாரணைகள்ல இருந்து தெரிய வரன்னு சொன்னா இவங்க அடிக்கடி இந்த பகுதிக்கு கடற்கரைக்கு சென்று மதுபானம் அறிந்து விட்டு மோட்டார் சைக்கிள் இப்படி பயணிச்சிருக்காங்க. நீண்ட நாட்களா இது நடந்திருக்கு. நேற்று சிக்கியிருக்காங்க. இந்த தண்ணி போத்தல் விடயம் நாட்டுல நிறைய இடங்கள்ல பெரிய அளவான பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம், அதிக விலைகளுக்கு இந்த தண்ணி போத்தலை விற்கிறதால அதிக தண்டப்பணமும் அவங்க அறவிட வேண்டியிருக்கு. நேற்று 3 வேறு இடங்கள்ல 5 லட்சத்துக்கும் அதிகமான தண்டப்பணங்கள் அறவிடப்பட்டிருந்தது. இன்றும் 2 இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகி அதுக்கு தண்டப்பணமும் நீதிமன்றத்தால அறவிட்டிருக்காங்க. மாத்தறையை சேர்ந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தண்ணி போத்தல அதிக விலைக்கு விற்றதன் காரணமாக அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அதோட நூரேலியா அம்பேவல பட்டிப்போல பிரதேசத்துல தண்ணி போத்தல அதிக விலைக்கு விற்பனை செய்த நிறுவனம் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதிச்சிருக்காங்க நீதிமன்றம், நூரேலியா நீதிமன்றம். இந்த விஷயம் இன்று நடந்திருக்கிறது. எனவே இந்த தண்ணி போத்தலை அதிக விலைக்கு விற்கின்ற வியாபாரிகள் நிறைய இடங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். அதிக விலைக்கு விற்கின்ற வியாபாரிகளே கவனத்துல கொள்ளுங்க. இது நுகர்வோர் அதிகார சபையினால மட்டுமில்ல, இப்பொழுது நீங்க கொடுக்கின்ற வாடிக்கையாளர் கூட அந்த பில்லை கொண்டு கொடுத்து அதை முறைப்பாடு செய்யும் போது உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனவே இது மட்டும் இல்லாம மற்ற பொருட்களையும் நுகர்வோர் அதிகார சபையினர் நம்ம நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனத்தில் எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரு சிக்குவாங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சொத்து விவரங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கேட்கப்பட்டிருந்தது தகவல்கள். அந்த தகவல்கள் அவங்க முன்பு வழங்கியிருந்தாங்க. ஒரு 2 கிழமைக்கு மேல வழங்கியிருந்தாங்க. ஆனா அரைவாசி தான் கொடுத்திருந்தாங்க. இன்னும் மேலதிகமான மீதியமான விவரங்களை வழங்குறதுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கோரிக்கை விடுத்தாங்க. இன்னும் அவங்க கால அவகாசம் கேட்கிறாங்களாம். இனி கால அவகாசம் கேட்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இதை கொடுத்து முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மே தினம், மே 1ஆம் திகதி. அது மட்டும் இல்லாமல் போயா விடுமுறை நாளும் கூட. நாளை மேதின கூட்டங்கள், பல கட்சிகள் தங்களுடைய கூட்டங்களையும் மேதின ஊர்வலங்களையும் வெவ்வேறு இடங்கள்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நாளை மதுவரி திணைக்களம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நாளை மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், நாளைக்கு போயா நாள், அதோட மே தினமும் வர நாளைக்கு மூடப்பட்டிருக்கும். அதுக்காக இன்றைக்கு வாங்கி வைங்கன்னு சொல்லல, நாளைக்கு மூடப்பட்டிருக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்தியிருக்காங்க.
யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத் மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 241 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 240 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக இன்றைய நாள்ல கிடைத்த தகவல்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ச்சியாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு மிக முக்கியமான கூட்டம் ஒன்று நடக்க போகுது. அதாவது ராணுவத்தினுடைய ஆலோசனைகள் பெறப்பட போகிறது. ராணுவத்தினர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகள் வழங்குகின்ற வகையிலான ஒரு மிக முக்கியமான சந்திப்பாகவும் கூட்டமாகவும் இது நடக்க போகுது. காரணம், ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு அதிகமான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதாவது அவங்களுடைய பொருளாதார ரீதியில அவங்களுக்கு எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவர்களை ஒரு உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதால இது தொடர்பான பலதரப்பட்ட முன்னேற்றகரமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைகளை ராணுவத்திடமிருந்து பெறுவதற்கும் ராணுவத்தினர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வழங்குறதுக்குமான ஒரு கூட்டமாக இது நடக்க போகுது. இதுக்கிடையில மிக முக்கியமான ஒரு சர்ச்சை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்குள்ள சில விஷயங்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு தவறுதலாக வழங்கப்படுகிறது. பாதுகாப்பு அதிகாரிகளால தவறுதலான தகவல்கள், அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரியான தகவல்கள் வழங்கப்படுகிறது. இது அவரை பிழையாக வழிநடத்துகின்ற விடயமாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லி அமெரிக்காவுக்குள்ளேயே பெரிய விமர்சனங்கள் அதிகாரிகளால முன்வைக்கப்படுது. இதுக்கிடையில இன்னும் ஒரு பெரிய சர்ச்சையும் ஒரு பெரிய கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிடம் இப்பொழுது போதிய அளவான ஆயுதங்கள் இல்லாமல் போயிருக்கிறது. அவங்களுடைய கையிருப்பில் இருக்கின்ற மிக முக்கியமான ஆயுதங்களை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள்ல பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதனால இந்த ஆயுத களஞ்சியத்துல ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. திடீரென இப்பொழுது ஒரு சீனாவுக்கு எதிராகவோ இல்ல ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போர் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால், தப்பித்தவரை ஒரு 10 நாளைக்காவது நடக்குமாக இருந்தால் பெரிய அளவான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட வேண்டி இருக்கும். தொடர்ச்சியாக அமெரிக்காவால நீண்ட காலத்துக்கு எந்த நாட்டின் மீதும் இப்பொழுது போர் தொடுக்க முடியாத கட்டம் இருக்கிறது. காரணம், ஈரானுக்கு எதிராக அவ்வளவு தொகை ஆயுதத்தை செலவழிச்சிருக்காங்க. காரணம்னு சொன்னா ஈரான் கொத்து கொத்தாக ட்ரோன்களை ஏவி இருந்தது. இதை தடுப்பதற்கு அமெரிக்கா ஏவுகணைகளை பயன்படுத்தியது. அவங்க $30 பெறுமதியான ட்ரோன்களை ஏவினாங்க ஈரான். ஆனால் லட்சக்கணக்கான டாலர்கள் பெறுமதியான ஏவுகணைகளை பயன்படுத்த அந்த ட்ரோன்களை தடுத்திருக்கிறது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா அதை முற்றுமுழுதாக மறுத்திருக்காங்க. எங்களிடம் தேவையான ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சில ஆய்வாளர்களுடைய கருத்துன்னு சொன்னா, ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை மீள் நிரப்புறதுக்கு அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்களாக செல்லும்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில இப்பொழுது ஈரானுக்கு எதிராக விதித்திருக்கின்ற இந்த கடல்வழி தடையானது இன்னும் நீடிப்பதற்கும் இன்னும் இதை கடுமையாக்குவதற்குமான திட்டங்களை அமெரிக்கா கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. ஒரு போரை நடத்துவதை விட இந்த மாதிரியான ஒரு தடையை விதித்து ஈரானை தன்வசப்படுத்துறதுக்கும் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்கி அக்ரிமெண்ட்ல, அதாவது ஒப்பந்தங்கள்ல கைச்சாத்துறதுக்கான ஒரு அழுத்தத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. எனவே இதுல கிட்டத்தட்ட அமெரிக்கா வெற்றி பெற்ற மாதிரி தான் இப்ப சொல்லப்படுது. காரணம், ஈரான் பாரிய பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டிருப்பதால ஈரான் எப்படியாவது இதற்கு வழிக்கு கொண்டு வரணும்ன்றதுல அமெரிக்கா உறுதியாக இருக்காங்க. போரை விடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத போராக இதை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இது தொடர்பான ஈரானுடைய நிலைப்பாடு, யூரேனியம் செறிவூட்டல் அணு திட்டங்கள் எதுவும் எங்களுடைய நிலைப்பாடு அது யாருடைய அழுத்தத்தின் காரணமாகவும் அது கைவிடப்பட மாட்டாது அப்படின்றதுதான். இது இப்படியேதான் எழுவட போகுது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதனால உலக எரிபொருள் சந்தை அல்லது எரிபொருள் விலையேற்றம் என்பது பாரிய அளவாக உயர்ந்திருக்கிறது. $120 தாண்டக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. இது பெரிய ஒரு நெருக்கடியை உலகளாவிய ரீதியில ஏற்படுத்தும் சொல்லப்படுது. இப்பொழுது கடல் வழி போக்குவரத்து முற்றாகவே தடைப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு உள்ளேயும் போக முடியாது, வெளியவும் போக முடியாது. ஈரானிலிருந்து எரிபொருள் உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வாங்க முடியாது. எந்த நாடுமே இப்பொழுது ஈரானிலிருந்து எரிபொருள் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் கால்வாய் வழியாக எந்த கப்பலும் போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட இல்லாத ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பல நாடுகள் இப்பொழுது தள்ளாட ஆரம்பித்திருக்கிறது. இதுதான் உண்மை. எனவே பல நாடுகள் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பல நாடுகள் அப்படியே ரகசியமா இருக்காங்க. இது எப்போயாவது முடியுமா, அடுத்த நிமிஷத்துலயாவது முடியுமான்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இன்றும் உலக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை பாரிய அளவாக $120 நெருங்கி இருக்கிறது. இந்த கிழமை மட்டும் இப்படியே இருக்குமா இருந்தா இது $130 தாண்டலாம்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு 2-3 கிழமைக்கு இது நீடிக்குமாக இருந்தால் உலக சந்தையினுடைய கச்சா எண்ணெய் இந்த வருஷத்தினுடைய இறுதியில $200 நெருங்கும் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது. இது ஒரு பெரிய ஆபத்தான
ஒரு கட்டத்தை அடைந்திருப்பதாக சொல்லப்படுது. இப்பொழுது நடக்க போற இந்த கூட்டத்துல, பாதுகாப்பு சபை கூட்டத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. எனவே அடுத்த வீடியோல புதிய தகவலோட நான் உங்கள்ட்ட சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப்க்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.